ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யா பிகேபி விலாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கோங்க. இன்றைக்கி வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஷாப்பிங் விலாகாக தாங்க இருக்க போகுது. நம்ம ஷாப்பிங்கெல்லாம் போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி நாங்கள் டிமார்ட் வந்திருக்கோம். வீட்டுக்கு கொஞ்சம் க்ராசரிஸ் மற்ற ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்குறதுக்காக. எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, திருப்பூர் காங்கேயம் ரோட்டில் லொக்கேட் ஆகிருக்கிற டிமார்ட்டுக்கு தான் நம்ம இன்றைக்கி போயிட்டுருக்கோம். இந்த பிரான்ச் ரீசண்டாக இப்போ பொங்கலுக்கு தான் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. நான் ஓப்பன் பண்ண டைமில் ஒரு டைம் வந்திருந்தேன். ஸோ அப்போ பயங்கர ரஷ்ஷாக இருந்தது, வீடியோ எடுக்க முடியல. இந்த டைம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக என்னென்ன ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது, ப்ளஸ் என்னென்ன புதுசாக கொண்டு வந்திருக்காங்க, நாங்கள் என்னெல்லாம் ஷாப்பிங் பண்ணோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். டிமார்ட் ஷாப்பிங் பற்றின வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருப்போம். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் வர வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து பார்க்க முடியும். ஸோ நாங்கள் அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங்கில் கார் பார்க் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கோங்க. வாஸ்ட் பார்க்கிங் ஸ்பேஸ் இங்கே இருக்குது. ஸோ நம்ம இங்கே பார்க் பண்ணிக்கலாம். பார்க் பண்ணிவிட்டு அப்படியே போகலாங்க மேலே. நாங்கள் ஒரு ஆஃப்டர்நூன் டைமாக தான் வந்திருந்தோம். பெரிய ரஷ்ஷெல்லாம் இல்லைங்க. ஓவியா ஸ்கூலுக்கு போயிருந்தா. ஸோ சன்வே நான் பிகேபி 3 பேருமே ஷாப்பிங் பண்ணலான்னு வந்தாச்சு. நான் எப்போதுமே டிமார்ட் வரக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிச்சன் ஆர்கனைசர்ஸ் அண்ட் பாட்டில்ஸ், கப்ஸ் இதெல்லாம் நல்ல சீப்பான ரேட்டில் கிடைக்கும். எனக்கு இந்த மக்ஸ் அண்ட் கப்ஸ் ரொம்ப பிடிக்குங்க. மெயினாக அதுக்காகவே தான் நான் இங்கே வருவேன். அது மட்டும் இல்லாமல் பிலோ 99 ப்ராடக்ட்ஸ் நிறைய இங்கே இருக்குங்க. என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கெலாக்ஸ் கார்ன்ஃப்ளேக்ஸ் அப்புறம் சாக்கோஸ் இதெல்லாம் இருக்கிற லைன். இங்கே நான் எப்போ வந்தாலுமே அந்த குட்டி குட்டி சாக்கோஸ் இருக்கிற பேக்கெட் வாங்கிட்டு போவேன். சன்வி, அதெல்லாம் வேணுமா? ஃபெப்ரவரி மந்த்லேயே சம்மரு செம ஹாட்டாக ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. ஸோ நம்ம ஹீட்டை பீட் பண்ணுறதுக்காக கூல்ட்ரிங்க்ஸ் நிறைய பேர் வாங்குவோம், குடிப்போம். இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் நிறைய போட்டிருக்காங்க. மில்க் ஷேக், கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாத்துக்குமே பை ஒன் கெட் ஒன் போட்டிருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக ஒரு 6 to 8 பாட்டில்ஸ் இருக்கிறது. இதுவுமே 6 வாங்கினா 1 ஃப்ரீ அந்த மாதிரியெல்லாம் போட்டிருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கேர்ள்ஸ் செக்ஷனுங்க. இந்த பேண்டு இதெல்லாம் 59 ருபீஸ் தான் போட்டிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே அண்டர் 99 ப்ராடக்ட்ஸ் அதிகமாக இருக்கும். நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பார்த்தீங்கன்னா பிகேபி பாஸ்கெட் பால் விளையாண்டுருக்காரு. இது குழந்தைகளுக்கு தேவையான பொம்மை இதெல்லாமே வச்சுருக்குறாங்க. பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி ஸ்கூட்டர்ஸ் எல்லாம் அழகழகாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா கார் மாதிரி. எல்லாமே ப்ரைஸு ஓரளவுக்கு ரீசனபுளாக இருந்ததாக நான் ஃபீல் பண்ணேன். இந்த பொம்மையெல்லாம் பார்த்திங்கன்னா மிக்சடு டாய்ஸு, ஃபாரஸ்ட் வைல்ட் அனிமல்ஸ் அப்புறம் டொமஸ்டிக் அனிமல்ஸ் அந்த மாதிரி. இது ஒரு பேக் பார்த்திங்கன்னா 399 ருபீஸ் போட்டிருக்காங்க. நிறைய டால்ஸ் உள்ளே இருந்தது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா பேப்பர் கப்ஸ் அண்ட் பிளேட்ஸுங்க. அடுத்து டாக் ஃபுட்ஸ் எல்லாமே நமக்கு வெளியில் எம்ஆர்பி ரேட்டை விட கொஞ்சம் கம்மியாக டிமார்ட்டில் வாங்கிக்க முடியும். ப்ளஸ் இங்கே மெயினாக வர்றதுக்கான காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா டிஷ்யூ பேப்பர்ஸ் இதெல்லாம் கம்மியான ரேட்டில் தான் போட்டிருக்காங்க. நிறைய பிராண்டு வச்சுருந்தாங்க. இந்த பேக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 39 ருபீஸ்க்கு பை ஒன் கெட் ஒன் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் நாங்கள் பார்த்தது டால்ஸ் செக்ஷனுங்க. டால்ஸ் எல்லாமே ரீசனபிள் ரேட்டில் இருந்தது.
அடுத்து இப்போ நம்ம பார்க்குறது வந்து கிச்சன் யூட்டென்சில்ஸுங்க. இதெல்லாம் வந்து நம்ம கண்டெய்னர்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணுறக்காகட்டும், இல்லை நம்ம ஸ்நாக்ஸ் ஏதாவது போட்டு ஸ்கூலுக்கு கொடுத்து விடலாம், அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் 4 டப்பா பார்த்தீங்கன்னா 99 ருபீஸ்க்கு போட்டிருக்காங்க. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய டப்பாவாக இருக்குது, 4 இருக்குது. 4 கண்டெய்னர்ஸ் வந்து 99 ருபீஸ் போட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து வாங்கினோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். வீட்டில் வந்து திங்ஸ் நிறைய போட்டு வச்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி பீஸெல்லாம் ஆல்ரெடி நம்ம வீட்டில் நிறைய வச்சுருக்கோங்க. இந்த 129 நான் வந்து சூலூர் டிமார்ட்டில் வந்து வாங்கியிருந்தேன். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா 6 பீஸ் கண்டெய்னர்ஸ் வந்து 99 போட்டிருக்காங்க. 2 டிஃபன் பாக்ஸ், அதுக்கப்புறமா 4 கண்டெய்னர்ஸ் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. இது வந்து 129 போட்டிருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 5 பீஸ் செட்டுங்க. உள்ள அப்படியே வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம பார்க்குறது வந்து கிச்சனில் வந்து பருப்பு இல்லை சீரகம் மிளகு இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். 89 ருபீஸில் இருந்து 249 ருபீஸ் வரைக்கும் வேரிய சைஸஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. இப்போ நம்ம வந்து கிச்சனில் வந்து புதுசாக செட் பண்ணுறோம் அப்படின்னா கூட எல்லாமே ஒரே கலர் டப்பா வந்து நம்ம வாங்கிக்கலாம். கண்டெய்னர்ஸ் எல்லாமே ஒரே கலரில் சூப்பராக இருக்கும். நான் வந்து இந்த 4 பீஸ் கண்டெய்னர் செட் ஒன்று எடுத்திருக்கேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 89 ருபீஸ் போட்டிருந்தாங்க. இப்போ நம்ம பார்க்குறது வந்து கிளாஸ் பாட்டிலுங்க. 49, 69, 79, 89ன்னு ஒரு 4 வெரைட்டியாக வந்து இருந்தது. இந்த பெரிய ஜார் மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து பருப்பு நம்ம போட்டு வச்சுக்கலாம். வீட்டில் சுண்டல், பட்டாணி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து போட்டு வச்சுக்கலாம். லுக் வைஸும் நீட்டாக இருக்கும், நமக்கு காஸ்ட் வைஸும் வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் நான் வந்து சப்பாத்தி மாவெல்லாம் பிசைஞ்சிட்டு மீதம் ஆகிடுச்சு அப்படின்னா உள்ளே வந்து போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்குவேன். 39 ருபீஸ் தான் போட்டிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா 2 பீஸ் வந்து 39 ருபீஸ். நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கலராக டிமார்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து ஏகப்பட்டது இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா 149 போட்டு வச்சுருக்காங்க. இது வந்து நம்ம ரைஸ் கண்டெய்னர்ஸாக யூஸ் பண்ணிக்கலாங்க. சேம் இதுவுமே வந்து 129 போட்டிருக்காங்க. 129 ருபீஸ்க்கெல்லாம் இவ்வளோ பெரிய கண்டெய்னர் எங்கேயுமே கிடைக்காது. நமக்கு இதெல்லாம் வாங்கினா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு பர்சனலாக நான் ஃபீல் பண்ணுறேன். இதில் பார்த்திங்கன்னா டூயல் கலர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ப்ரௌன், இன்னொன்று வந்து பவுடர் ப்ளூ. இதில் வந்து ஆல்ரெடி நான் உங்களுக்கு காட்டிட்டேன். 89 ருபீஸில் வந்து அப்படியே வந்து 4 பேக் கண்டெய்னர்ஸாக கவரில் வந்து பேக் பண்ணி வந்துடும். இது பார்த்திங்கன்னா 249 ருபீஸ் போட்டிருக்காங்க. பக்கெட் மாதிரி இருக்குங்க. இது 5 பீஸ் செட்டு தான் எல்லாமே. ஸோ அதிகமாக வந்து மக்கள் டிமார்ட் வரக்கு இன்னொரு காரணம் இந்த வாட்டர் பாட்டில்னு தாங்க நான் சொல்லுவேன். என்னதான் வந்து பிளாஸ்டிக் வந்து ஹார்ம்ஃபுல் அப்படின்னு நம்ம நிறையா பேசினாலும் கூட இது வந்து நமக்கு கேரி பண்ணுறதுக்காகட்டும், காரில் வச்சுக்கிறதுக்கு, ஃப்ரீசரில் போடுறதுக்கு எல்லாமே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நிறைய டிசைன்ஸில் வந்து நான் பார்த்தேன். நானுமே வந்து இன்றைக்கி வாட்டர் பாட்டில்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். ஃபுல்லாக பிளாஸ்டிக்லையுமே இருக்குது, இன்னொன்று வந்து மேலே சில்வர் லிட்டு போட்ட மாதிரியும் இருக்குது. ஃபுல்லாக பிளாஸ்டிக்கில் இருக்கிற பீஸ் பார்த்திங்கன்னா ஈச் வந்து 21 ருபீஸ். 21 ருபீஸ்க்கெலாம் இந்த மாதிரி கலர்ஃபுல்லான வெவ்வேறு ஷேப்பில் வாட்டர் பாட்டில்ஸ் வந்து வேறு எங்கேயுமே கிடைக்காதுங்க. இது பார்த்திங்கன்னா 149 ருபீஸுங்க. இது வந்து ஓவியா ஒன்று வச்சுருக்கா, அந்த ஸ்போர்ட்ஸ் மாடல் வாட்டர் பாட்டில் மாதிரி இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச மக் செக்ஷனுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே கலர்ஃபுல்லாக நிறைய ஷேப்ஸில் வந்து அவைலபிளாக இருக்கும். பார்த்திங்கன்னா கீழெல்லாம் ஹோல்டர்ஸ் வந்த மாதிரியெல்லாம் வந்து புதுசாக மாடல் வந்திருக்கு. இப்போ நம்ம அதான் பார்த்துட்ருக்கோம். கீழே அப்படியே 4 ஸ்டாண்டு, இதெல்லாமே வந்து செராமிக் மக்குங்க. ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 29 ருபீஸில் இருந்தே வந்து ஸ்டார்ட் ஆகுது. டிசைன்ஸுக்கு தகுந்த மாதிரி வந்து ப்ரைஸ் வேரி ஆகுங்க. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறதெல்லாம் வந்து 79, 89 ரேஞ்ச் கப்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இதுலேயே வந்து அந்த கோல்டன் பிரிண்ட் போட்ட மாதிரியெல்லாம் இருக்குங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. பட் நான் வந்து கப்ஸில் ஆல்ரெடி வந்து ஒரு 7 to 8 டிஃப்ரெண்ட்டான பிரிண்ட்ஸில் வந்து வீட்டில் வச்சுருக்கேன். டிமார்ட்டில் வாங்கினது தான். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜூஸ் சர்வ் பண்ணுற கண்ணாடி டம்ளர்ஸ். இதில் பார்த்திங்கன்னா நாங்கள் அப்படியே ஒரு செட் எடுத்துக்கிட்டோம். இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 139 ருபீஸ் வந்துச்சு. அதாவது 6 கிளாஸ் வந்து இருக்கும். 139 ருபீஸ். மாடல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருந்துச்சு. நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருந்துச்சு. ஸோ அடுத்த ஏரியாவுக்கு நம்ம வந்துட்டோம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பேஸ்கெட்டுங்க. இதெல்லாம் வந்து பேபிஸ்க்கு சிரப்ஸு இதெல்லாம் வச்சுக்கிற மாதிரி. இதெல்லாம் பார்த்திங்கன்னா தண்ணி ஸ்ப்ரே பண்ணுற வாட்டர் பாட்டில்ஸ் மாதிரி குட்டி குட்டியாக இருந்தது. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறதெல்லாம் வந்து நம்ம டின்னர் இல்லை பிரேக்ஃபாஸ்ட் சர்வ் பண்ணுற பிளேட்டுங்க. பெரிய பிளேட் வந்து 99 ருபீஸ். அதுக்கும் சின்னது வந்து 79 ருபீஸுங்க. இந்த பவுலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செராமிக் 79 ருபீஸ் போட்டிருக்கு. மேலே வந்து ஒரு லிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பாட்டிலெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பெனிஃபிஷியலுங்க. 29 ருபீஸ்க்கு நம்ம ஜூஸ் இல்லை மில்க் ஷேக்கெல்லாம் போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறதெல்லாம் பாத் மக்குங்க. இதுக்குள்ளே வந்து ஒரு ஸ்க்ரப்பர், ஒரு மக்கு அதெல்லாம் அப்படியே பேக் பண்ணியிருக்காங்க. 99 ருபீஸு.
இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 3 பீஸ் கண்டெய்னர் மாதிரி இருக்குதுங்க. இந்த பேஸ்கெட்லாம் வந்து வீட்டில் ஒன்றா வந்து பூஜா ரூமில் வந்து ஃப்ளவர்ஸ் வைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா டைனிங் டேபிள் கிச்சனில் எல்லாம் வந்து ஃப்ரூட்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எக் ட்ரே, இதெல்லாம் நம்ம வீட்டில் ஆல்ரெடி வச்சுருக்குறோம். பார்த்திங்கன்னா சம்மருக்காக வந்து குல்ஃபி இல்லை ஐஸ் எல்லாம் நம்ம வீட்லேயே செய்கிறதுக்கான மோல்ட்ஸ் அதெல்லாம். இது பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து நம்ம கிச்சனில் ஊற்றி வைக்கிறதுக்கான ஜக்குங்க. 49 ருபீஸ் தான் போட்டிருக்காங்க இதெல்லாம். இது வந்து நம்ம கீ ஹோல்டர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். 5 பீஸ் கொண்ட செட்டு வந்து 49 ருபீஸ் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்டீல் வாட்டர் பாட்டில் செக்ஷன்ஸ் எல்லாம் இருந்தது. எல்லாமே வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக ட்ரெண்டியாகவும் இருந்ததுங்க. ப்ரைஸ் வைஸும் நல்லா இருந்தது, ட்ரெண்டியாகவும் இருந்தது. இது பார்த்திங்கன்னா கிச்சன் அக்சசரிஸ் இருக்கிற ஏரியாவுக்கு வந்தாச்சு. இங்கே வந்து குக்கரில் இருந்து மிக்சி, கிரைண்டர், பனியாரக்கல், ஆப்பக்கல், நான்ஸ்டிக் தவா எல்லாமே இருந்ததுங்க. ஒன்று வந்து சைஸு, குவாலிட்டி அண்ட் டிசைன் அதுக்கு தகுந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ப்ரைஸாக இருந்தது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா 359 ருபீஸ் போட்டிருந்தாங்க. இது வந்து சப்பாத்தி கல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே வந்து ஆரஞ்சு கலர் மாதிரி இருக்குது, அது வந்து 429 ருபீஸ் போட்டிருக்காங்க. மேலேயே வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்து ஸ்டிக்கர்ஸில் என்னென்ன ரேட் வந்து ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து கிளியராக போட்டிருக்காங்க. நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆகவே தேவையில்லை. குக்கர்ஸ் எல்லாம் கூட இருந்தது. அதாவது எம்ஆர்பி ரேட்டில் இருந்து ஒரு 50% வந்து நம்ம விலை கம்மியாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்க டிமார்ட்டில் இந்த மாதிரி பெரிய ஐட்டம்ஸ் போயிட்டோன்னா. இது பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கக்கூடிய தோசைக்கல். நம்ம இதை வந்து சப்பாத்தி டோஸ்ட் பண்ணுற கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இங்கே ப்ரைஸ் பார்த்துட்டு போனதுக்கப்புறமா ஆன்லைன்லேயும் கூடவே வந்து நான் ப்ரைஸ் செக் பண்ணியிருக்கிறேன். கம்பேரிட்டிவ்லி டிமார்ட்டில் தான் வந்து ப்ரைஸ் கம்மியாக இருக்குங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா சில்வர் கண்டெய்னர்ஸ் எல்லாம் இருக்குது. டிஃபன், அப்புறமா வந்து சின்ன சின்ன கப்ஸ் மாதிரி இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா குக்கர். எல்லா பிராண்டுமே வச்சுருந்தாங்க. பிஜிஎன், பட்டர்ஃப்ளை அந்த மாதிரி எல்லாமே இருந்தது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பூஜா ஆர்டிகல்ஸ். காலேஜ் போகிற பொண்ணுங்களாகட்டும், ஒர்க் போகிற விமன் ஆகட்டும் ரொம்ப ரொம்ப லைக் பண்ணுறது இந்த ஹேண்ட்பேக்ஸ் தாங்க. ஹேண்ட்பேக் கலெக்ஷன்ஸ் வந்து எல்லா லேடிஸுமே ரொம்ப ரொம்ப விரும்புவோம். அதுக்கு தகுந்த மாதிரியே டிமார்ட்டில் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஹேண்ட்பேக்ஸ் வந்து நான் பார்த்தேங்க. 299 ஸ்டார்ட் ஆகி எல்லா ரேஞ்சிலையுமே வந்து நமக்கு இருக்குது. இப்போ அந்த கலெக்ஷன்ஸ் தான் வந்து நான் உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ட்ராவல் பேக்ஸில் வந்து ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் வந்து போட்டிருந்தாங்க. உங்களுக்கே தெரியும் 73% ஆஃபர்லாம் வேறு எங்கேயுமே வந்து தரமாட்டாங்க. எனக்கு வந்து இது பெனிஃபிஷியலாக தான் வந்து தோணுச்சு. ஸோ இதில் வந்து நான் ஒரு குட்டி பவுச் மாதிரி ஒன்று எடுத்திருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா 149 ருபீஸுங்க. அப்போ தான் வந்து ஸ்டாக் புதுசாக வந்து அடுக்கிட்டு இருந்தாங்க. நான் எனக்கு ஒரு பீஸ் எடுத்துக்கிட்டேன். அப்படியே வந்து இதெல்லாம் முடிச்சுட்டு மளிகை பொருட்கள் இருக்கிற செக்ஷனுக்கு வந்து நம்ம என்ட்ரி ஆகிட்டோம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிளேட்டு, கப்பு அண்ட் டம்ளர் 3 இருக்கிற காம்பினேஷன் பார்த்திங்கன்னா 99 ருபீஸுங்க. 2 பிளேட் இருக்கும், 2 கிண்ணம் அண்ட் 2 டம்ளர் இருக்கும். அதில் ஒரு குட்டி ஃபேமிலிக்கெல்லாம் அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்ம எடுக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் வேறுங்க. அப்படியே நம்மளை கண்ணை பறிக்கிற செராமிக் ஐட்டம்ஸ். இதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே பனானா லீஃப் ரெப்ளிகா மாதிரியே இருக்கும். சின்ன சின்ன பிளேட்ஸ், பவுல்ஸில் இருந்து சாப்பிட்ற பெரிய பிளேட் வரைக்குமே வந்து இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க செராமிக் பிளேட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா 29 ருபீஸ்லேருந்தே அவைலபிளாக இருக்குதுன்னு சொன்னால் நம்புவீங்களா? ஆமாங்க, 29 ருபீஸ்லேருந்தே இருக்குது. இது பார்த்திங்கன்னா 99 ருபீஸ் போட்டிருக்காங்க. நம்ம வந்து சிக்கன் லாலிபாப் இல்லை சிக்கன் 65 எல்லாம் சாப்பிடும்போது இதில் வந்து சாஸ் இல்லை மயோனைஸ் வந்து டிப் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஸோ செராமிக் ஐட்டம்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம இப்போ வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள் வந்து வாங்கிடலாங்க. இங்கே ஆயிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேக் வந்து 109 அப்படிங்கிற ஒரு சூப்பரான ரேட் போட்டிருந்தாங்க. பெர் லிட்டருக்கு வந்து 20 ருபீஸ் வந்து நான் ஆஃபர் போட்டிருந்ததை பார்த்தேன். எல்லா ஆயிலுமே வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க. கடலெண்ணெய் ஆகட்டும், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், கோல்டு வின்னர் எல்லாமே வந்து ஆஃபரில் இருக்குங்க. எப்போதுமே வந்து எங்கே ஷாப்பிங் போனாலுமே லேடிஸ்க்கு அந்த கிச்சன் ஐட்டம்ஸ் அது சார்ந்த பொருட்கள் மேலேயே தான் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அங்கே தான் போய் அதிகமாக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். நானுமே அப்படி தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரப்பர் வந்து 69 ருபீஸ்க்கு போட்டிருக்காங்க. 2 பீஸ் கொண்ட பேக்கேஜுங்க, பெருசாக இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ், க்ரீம், அப்புறமா வந்து ஃபேஸ் மாஸ்க் இதெல்லாம் வந்து இருந்தது. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பை ஒன் கெட் ஒன் வந்து ஹிமாலயன் ப்ராடக்ட்ஸே கொடுத்துட்ருக்காங்க. அதாவது என்னென்ன ப்ரைஸோ அப்படியே அங்கே போட்டிருந்தாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா க்ரீம், அதுக்கப்புறமா ஃபேர் அண்ட் லவ்லி, அப்புறம்
பர்ஃப்யூம்ஸ் இதெல்லாம் வந்து இந்த ஏரியாவில் இருந்தது. பர்ஃப்யூம்ஸ் எல்லாம் நிறைய பை ஒன் கெட் ஒனில் இருந்ததுங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேபி ப்ராடக்ட்ஸ் வந்து ஆஃபரில் பார்த்தோங்க. டெடி பார், ஜான்சன் அண்ட் ஜான்சன், மமா எர்த் இதெல்லாமே. டெடி பார்லாம் வந்து பார்த்திங்கன்னா 75 ருபீஸ் வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஜான்சன்ஸ் ஆகட்டும், டவ், அப்புறம் ஹிமாலயாஸில் லோஷன் எல்லாமே ஆஃபரில் இருந்ததுங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தது வந்து தீபம் எண்ணெய், கற்பூரம், தீபம் எண்ணெய், அப்புறம் ஊதுபத்தி இதெல்லாமே வந்து ஒரு பேக்கேஜாக ஆஃபர் ரேட்டில் வந்து போட்டுட்ருந்தாங்க. நிறைய பிராண்ட் வந்து வச்சுருந்தாங்க. இதில் அதிகமாக நான் பார்த்தது வந்து பை ஒன் கெட் ஒன் ஆஃபர்ஸ் தாங்க ஜாஸ்தியாக இருந்தது. ஸோ இதெல்லாமே பார்த்துட்டு எங்களுக்கு தேவையானதை வாங்கிட்டு இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகலாங்க. நெக்ஸ்ட் ஃப்ளோருக்கு லிஃப்ட்டுக்கு போய் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கெட்ஸ் எல்லாம் வந்து அடுக்கி வச்சுருந்தாங்க. பக்கெட்ஸ் எல்லாம் வந்து 99 ருபீஸில் இருந்தே வந்து இருந்தது. ரொம்ப நல்லா இருக்குங்க குவாலிட்டி. இங்கே வந்து நான் ஆல்ரெடி வாங்கி நிறைய யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 59. அப்புறம் இந்த சோப் வைக்கிற ஹோல்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 9 ருபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுதுங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற பாக்ஸ் வந்து 18 ருபீஸ். ஸோ நம்ம அப்படியே மேலே வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் வாஸ் இதெல்லாம் வந்து நிறைய இருந்தது. அதை நம்ம குட்டி ஒரு பாட் மாதிரி வச்சு மேலே வந்து இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டோன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டோங்க. இங்கே வந்து சில்ட்ரனுக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ், அப்புறமா விமென் அண்ட் மென் இவங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து இருந்தது. ஆல்சோ இங்கே வந்து கர்டன், பெட் ஸ்ப்ரெட்ஸ், அப்புறம் ஸ்லிப்பர்ஸ், ஷூஸ் இதெல்லாம் வந்து இருந்ததை பார்த்தோம். பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து லேடிஸ் குர்த்திஸ் எல்லாம் இருக்கிற செக்ஷன் தான். ஸோ இங்கே நாங்கள் ட்ரெஸ் எல்லாம் எதுவும் வாங்கலை. பெருசாக எனக்கு அந்த அளவுக்கு எதுவும் பிடிக்கல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பர்ஸ் அண்ட் ஷூஸ் எல்லாம் இருக்குது. குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரஃப்யூஸ்க்கு போகிற ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் வாங்கலாம். 99 ருபீஸ் தான் போட்டிருக்காங்க. ஷூஸ் வந்து லேடிஸ்க்காகட்டும் ஜென்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து சேரெல்லாம் வந்து இருந்ததுங்க. இங்கே வந்து எம்ஆர்பி விட கம்மியாக தான் போட்டிருந்தாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 679. இந்த மாதிரி ஹை ரெஸ்ட் ஷேர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 1079 பெர் பீஸ் போட்டிருந்தாங்க. எல்லாமே நீல்கமல் ப்ராடக்ட்ஸ் தான். இது வந்து 679 போட்டிருந்தாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் மேலே வந்து நம்ம ஏறுறதுக்கு திங்ஸ் எல்லாம் அடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ஸ்டூல்ஸ் எல்லாமே வந்து இருந்துச்சு. இந்த குட்டி குட்டி ஸ்டூலெல்லாம் வந்து நம்ம குழந்தைங்களுக்கும் பயன்படுத்தலாம். அப்படி இல்லைனா நம்ம ஏதாவது மேலே வந்து திங்ஸ் எடுக்கிறோம் பண்ணுறோன்னா அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு வழியாக சன்வியும் வச்சுக்கிட்டு எங்கள் ஷாப்பிங் எல்லாமே நாங்கள் பண்ணிட்டோங்க. ஸோ இப்போ நம்ம வாங்கின திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு காருக்கு தான் போக போகிறோம். சன்வி வந்து இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்ததே எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய விஷயங்க. பார்க்கிங்கில் வந்து நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் அங்கேயும் ஓடிட்டு இருந்தா. நாங்கள் வந்து 1.5 ஹவர்ஸ்க்குள்ளே பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி ஷாப்பிங் வந்து முடிச்சிட்டோம். ஸோ அதனால் சன்வினால் பெரிய பிரச்சனை இல்லை. ஸோ எங்கள் ஷாப்பிங் விலாக் வந்து இதோட முடிச்சுக்கிறேங்க. உங்களுக்கு வந்து பர்சனலாக டிமார்ட் ஷாப்பிங்கோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறத எனக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து குவாலிட்டியாகவும் ஆஃபராகவும் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணுறேன். உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் பதிவிடுங்க. ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from Surya. Take care. Bye-bye.